கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. Freezing process is not difficult. It's like the best insurance a woman can have for herself. இப்போ எக் ஃப்ரீசிங்க்கு ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேட் 20 early 30s இந்த ஏஜில் வந்து நம்ம பண்ணலாம். அதாவது ஒரு 25 to 35 இயர்ஸ் இருக்கப்ப அவங்களோட எக்குமே வந்து யங்கர் ஏஜில் நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலோடு இருக்கும். ஸோ இந்த எக்கை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறப்ப ஃபியூச்சராக அந்த எக்கை யூஸ் பண்ணி நம்ம ஐவிஎஃப் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்டும் நல்லாயிருக்கும். 40 இயர்ஸ் வரைக்குமே பண்ணலாம் எக் ஃப்ரீசிங். பட் ஐடியல் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா 25 to 35 இயர்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ நாள் இந்த மாதிரி எக் எடுக்கிறோம், அது எவ்வளோ வருஷம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக அது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்குமே நம்ம வந்து அந்த எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கலாம். ஐடியலாக இப்போ கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக் ஃப்ரீசிங்கோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 10 to 12 டேஸ் வரைக்கும் அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் அண்டர் லோக்கல் அனஸ்தீஷியாவோ இல்லை ஒரு ஜென்ரலாக அனஸ்தீஷியா கொடுத்தோ அந்த எக்கை வந்து நம்ம வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் அந்த எக்கை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து ஒரு 10 to 15 டேஸ் அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு இருக்கும். காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா இது வேரி ஆகும். எந்த ஏஜில் வந்து அவங்க எக்கை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ எக்ஸு ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மேபி ஒரு 80,000 அப் டு 2 lakhs வரைக்கும் இந்த காஸ்ட் வந்து வேரி ஆகும்.